விஜய்க்கு அவங்க அத்தை சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது அந்த வீட்ட மீட்டு தரணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே விஜய் ஒரு முடிவுக்கு வராரு. இத இப்படியே விட்டா வேலைக்கு ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்ட்டா அங்க நிவின் வராரு. நிவின் "என்ன திடீர்னு கூப்பிட்டீங்க பிரதர்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, முக்கியமான விஷயம் பேசணும். குமரன் ப்ரோவும் வந்துட்டோம் பேசிடலாம் அப்படின்னோனே, "சரி அவரும் வராரா?" அப்படின்றாங்க. "ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச தான் உங்க 2 பேருமே நான் கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதன்படி குமரனும் வராரு. "சாரி பிரதர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு" அப்படின்னோனே, "சரி வேற யாருக்கும் தெரியாதுல்ல நீங்க வந்தது. இல்ல வெளி வேலைன்னு சொல்லிட்டு தான் கங்கா கிட்டயும் சொல்லிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரி என்ன பிரதர், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், யார்கிட்ட சொல்லாம கொள்ளாம வாங்கன்னு சொன்னீங்க, என்ன விஷயம்?" அப்படின்னோனே, "உங்களுக்கே தெரியும் அத்தை வீடு இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த வீடு மாமாவோட நினைவா இருந்த வீடு இல்ல, அதனால அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ணுதுன்னு தெரியல பிரதர்" அப்படி சொன்னோனே, "நான் அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதன்படி காய் நகர்த்தினா கண்டிப்பா நம்ம அந்த பத்திரத்தை மீட்டுடலாம். அந்த பத்திரத்தை நம்மக்கிட்டேருந்து வேணும் தானே அவன் எடுத்தான். அவன்கிட்டேருந்து எப்படியாவது நம்ம எடுக்கணும்ல அந்த பசுபதி கிட்டேருந்து" அப்படின்னா. "சரிங்க பிரதர், எப்படி எடுக்க முடியும்? பசுபதியை தூக்க போகிறோமா?" "கிடையாது, அவங்க பையனை தூக்க போகிறோம்." "ராகவி?" "ஆமாம், அவன் நாளைக்கு காலையில் வரானா, அதனால் அவனை எப்படியாவது வரும்போதே நம்ம தூக்கிடணும். அப்போ தான் பசுபதிக்கு ஆட்டம் காட்டி எப்படியாவது அந்த பத்திரத்தை மீட்ட முடியும்." டன் ஓகே" அப்படின்னோடனே, "சரி எல்லாருமே விடிய காலைல வந்துடுங்க. அவனை தூக்கத்துக்கு கரெக்டாக அவன் எங்கே இறங்குறான், எப்படி வரான் அப்படின்லாம் பார்த்துட்டு பக்காவாக நம்ம ஸ்கெட்ச் பண்ணிடணும். அப்புறம் ஈஸியாக அவனை தூக்கிடலாம்" அப்படின்னு. "சரி ஓகே பிரதர்" அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒன்றா கிளம்புறாங்க. அப்போ எங்கே இந்த டைமில் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யமுனா. "முக்கியமான வேலை இருக்குது, வெளியே போகிறேன்." "இந்த டைம்லையா?" அப்படின்னு. "ஆமாம், எந்த டைமில் போனால் உனக்கு என்ன வந்தது, உன் வேலையை மட்டும் பாரு. இந்த பார், நான் கிளம்ப போகிறது அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து யமுனா யோசிக்கிறாங்க, இந்த டைமில் எங்கே போகிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணுறாரு குமரனும், பிரதர் கிளம்பலாமா அப்படி சொன்னோன்னே, சரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, யாரும் எழுந்துக்கல பிரதர், நம்ம கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. காவேரி பார்த்துடுறாங்க. உடனே விஜய்கிட்ட "என்னங்க எங்கே கிளம்புறீங்க?" அப்படின்றாங்க. காவேரி அது சொல்லுங்கள், இந்த விடிய காலைங்கள காவேரி, ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம், கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும். மாமா உங்கள் கூட வராரா? "ஆமாம் காவேரி, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ப்ளீஸ் காவேரி" அப்படின்னு. "நீங்கள் ஏதோ வேலை கொடுத்து வாங்க போகிறீங்க எனக்கு தெரியுது, ப்ளீஸ் விஜய் என்னன்னு சொல்லிட்டு போங்க, நான் சொல்கிறேன் காவேரி. நான் இப்போ மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நாங்கள் போகிறது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு, அதனால் தயவுசெய்து வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ, நான் வர்ற வரைக்கும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ" அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, என்ன இங்கே எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு விஜய். என்னவா இருக்கும், ஒரு வேளை அது பசுமைக்கு சண்டை போடுறதுக்காக போகிறாங்களோ, ஐயோ பெரிய பிரச்சனையாயிடுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே என்ன பண்ணுறாரு விஜய், அதுக்கப்புறமா நிவின், அதுக்கப்புறம் குமரன் 3 பேருமே சேர்ந்து, "இங்கே தான் வரானா? ஆமாம், இந்த 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 ரூட்டில் தான் வரான் அவன், கரெக்டாக இந்த ரூட்டுக்கு போகிற வழி தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, முகத்தில் அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு கரெக்டாக வண்டியை லாக் பண்ணிடுறாங்க. அடுத்து ராகு கத்துறாரு. அவர் கையை பிடிச்சு கட்டிடுறாங்க. அடுத்து அந்த டிரைவரையும் ஒரு வழி பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுறாங்க. நீங்களாம் யார் ரகேன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகு செம்மையை திட்டுறாரு. "உன்னை விட வாடா வாடா, ஓவராக பண்ணாதடா" அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு அவர் கட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க்கு திறந்து காட்டுறாங்க. "யாருன்னு நினச்சியா, எல்லாம் நாங்கள் தான்டா. டேய் டெய்லர் எதுக்காகடா என்னை தூக்கிட்டு வந்த?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "எதுக்காக தூக்கிட்டு வந்தேன்னா, ஒன்றெல்லாம் ஒரு வழி பண்ணதான் தூக்கிட்டு வந்திருக்கோம். எங்கள் வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஆட்டம் காட்டுறீங்களா? நான் அந்த பத்திரத்தை வாங்க தானே இப்படிலாம் பண்ணுறோம்" அப்படின்னு. "அது உங்களுக்கு கிடைக்காதுடா, எங்கள் அப்பா உங்களுக்கு கொடுக்க மாட்டார்டா, அதையும் பார்க்கலாம்டா." "நீயுமா? நீங்களாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், உங்களுக்கு யாரையும் சும்மா விட மாட்டார். அதையும் பார்க்கலாம், சும்மா விடுறாரா சும்மா வில்லையான்னு. உன் வேலையை பார்ப்பா தம்பி, இவன் வாயில் முதல்ல பிளாஸ்டிக் வச்சு ஒட்டுங்க" அப்படி சொல்லிட்டு ஒட்டுறாங்க. "டேய் உங்களை விட மாட்டேன்" அப்படி சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. இவன் ரொம்ப சொல்கிறான்ல, "ஆமாம் ஆமாம், எங்கள் மாமாவோட இவன் தான் ரொம்ப மோசமான ஆள், அதுக்காகவே 2 போடலாம் போல் இருக்கே. இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, முதல்ல உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பத்திரத்தை கேட்கணும், பத்திரத்தை வாங்கிட்டு தான் இவனை அனுப்பணும், இவன் இருக்கிற இடம் சீக்கிரட்டாக இருக்கணும், யாருக்குமே தெரியக்கூடாது" அப்படின்னோடனே, "சரிங்க விஜய்" அப்படி சொல்கிறாங்க. "சரி முக்கியமான விஷயம், உங்களை ஃபாலோ பண்ணியோ இல்லை என்ன ஃபாலோ பண்ணி யாரை ஃபாலோ பண்ணி இங்கே வந்துடக்கூடாது யாரும், அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், முதல்ல அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுவோம்" அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. "யாரையா பேசுறது?" அப்படின்னோடனே, "என்ன உன் பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி. என்ன பண்ண தெரியாமல்,